தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி. நம்ம தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் பல்வேறு அற்புதமான கோவில்களுடைய வரலாறு குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த கோவில் இருக்கக்கூடிய ஊருக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கும் இல்லையா? இப்போ எல்லாருக்குமே திண்டுக்கல் அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு பழனி முருகன் கோவில் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் திண்டுக்கல் ஊருக்கே ஒரு வரலாறு இருக்குது. என்னென்னா, பழங்காலத்தில் திண்டீஸ்வரம்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா திண்டி அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆட்சி புரிந்ததுனால அந்த ஊருக்கு திண்டீஸ்வரம்ங்கிற பேர் தான். அவர் சிறந்த சிவபக்தனா. இன்னொன்று சொல்லுவாங்க, என்னென்னா திண்டு போல் இருக்குமா, நட்டு நடுப்புற அந்த மாவட்டத்தில் திண்டு போல் ஒரு மலை இருந்ததுனால அந்த கல்லை குறிக்கும் விதமாக திண்டுக்கல் அப்படின்னு பேர் வந்துதான். ஒரு மாவட்டத்துக்கே இந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வரலாறு இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோவிலுக்கும் என்ன மாதிரியான வரலாறுகள் இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்களேன். பிரமிப்பாக இருக்கும் இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய தாடிக்கொம்பு அப்படிங்கிற இடத்துல அமைந்திருக்கக்கூடியது தான் சௌந்தரநாயகி சமேத சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோவில். இந்த கோவிலுக்குன்னே ஒரு தனி சிறப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னதிகளுமே வரலாறு பேசும் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட திருக்கோவிலின் வரலாற்று பெருமைகளை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள். வாங்க சார் சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், எப்போவுமே கோவில்கள் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது ஊரை பற்றியும் பேசுகிறோம், ஊருக்குன்னு ஒரு பெருமை இருக்கிறதையும் பேசுகிறோம். ஆனால் இந்த ஊர் எந்த அளவுக்கு பிரசித்தமானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சௌந்தரராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஏதோ ஒரு பின்னணியில் ஒரு பெரிய கதை இருக்கிறதும் அந்த கோவிலுக்குன்னே ஒரு தனி சிறப்பு இருக்கிறதும் புரியுது இல்லையா? ஏன் சௌந்தரராஜ பெருமாள் கோவில் தனி சிறப்புடைய கோவிலாக திலக்கு? நிச்சயமா மேடம். அதாவது திருப்பதிக்கு நம்ம போகணும், எல்லாராலையும் போக முடியுமானா போக முடியாது. அதற்காக இறைவன் என்ன பண்ணுறான், குணசீலம்னு ஒரு இடத்துல அவதரிக்கிறார். இதை இன்னும் எளிமையாக புரியணும்னா, வருடம் 365 நாளும் நம்ம கோவிலுக்கு போகிறோம். வருடத்தில் ஒரு நாள் திருவிழா நடக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுவாமி வீதி உலா வருவார். ஆமாம், புரியுதுங்களா? ஏன் இது உண்மையான தாத்பரியம் என்னென்னா, அனைவராலும் கோவிலுக்கு போக முடியாது. சில பேருக்கு பிறவியிலே பார்த்திங்கன்னா காலோ கையோ தலையோ ஏதோ ஒரு பாதிப்புகள் இருக்கலாம், நடக்க முடியாதவர்கள் இருக்கலாம், வயோதிகம் இருக்கலாம், உடல் உபாதைகள் இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டிருக்கலாம். அதனால் வருடம் ஃபுல்லாக நீ என்ன பார்த்த, உன்னால் வர முடியாது என்ற பட்சத்தில் நான் உன்னை தேடி வருகிறேன் என்பது தான் இதோடைய தாத்பரியம். வீதி உலாவே அதற்காக தான். வீதி உலாவே அதற்காக தான். அதனால்தான் சுவாமி ஒவ்வொரு வீடாக நின்று ஒவ்வொரு வீட்டிலையும் இருந்து போயிட்டு தீபார்த்தனை எடுத்து தேங்காய் பழம் உடைச்சி சுவாமி பார்த்துட்டு வரக்கூடிய காரணம் அதுதான். அந்த ஒரு வீட்லேயும் கிராமத்தில் பாருங்கள், இன்றைக்கும் 5 நிமிஷம் சுவாமி நிற்கும். எல்லோரும் மிட் நைட்டில் கோலம் போடுவாங்க, விசேஷமாக இருக்கும். இப்போது திருப்பதிக்கு போக முடியல, நீங்கள் குணசீலம் போகலாம், சரிங்களா? அதே மாதிரி கள்ளழகரை மதுரையில் நீங்கள் காண முடியவில்லை என்றால் இங்கே இருக்கக்கூடிய தாடி கொம்பில் இருக்கக்கூடிய சௌந்தரராஜ பெருமாளை பார்க்கலாம் என்பது தான் இதோடைய தாத்பரியம். கள்ளழகரை பார்க்க முடியலன்னா நம்ம தாடி கொம்பு சௌந்தரராஜ பெருமாளை பார்த்துலாம். அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கணுமே கட்டாயமா? நிச்சயமாக கதை, கண்டிப்பாக கதை, உண்மையான கதை. சரி, இப்போது என்னென்னா, மண்டுக முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கார். மண்டுக முனிவர் என்ன பண்ணுறார், அந்த முனிவர் சாபம் வாங்கி தவளையாக மாறிடுறார். தவளையாக மாறின பிறகு அவர் என்ன கேட்குறார், எனக்கு மீண்டும் சாப விமோச்சனம் கொடுத்து என்னுடைய உருவத்தை கொடுக்க வேண்டும் என்று கடும் தவம் புரிகிறார் கள்ளழகரை நோக்கி. தாளாசூரன் என்ற ஒரு என்ன பண்ணுறான்னா, அந்த மண்டுக முனிவருடைய தவத்தை கலைக்கிறதுக்கு என்னன்னா அனைத்து வேலைகளையும் பண்ணுறான். இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கள்ளழகர் என்ன பண்ணுறாரு, நம்மளை நோக்கி மண்டுக முனிவன் தவம் இருக்கான், பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டு தவம் இருக்கான், சாப விமோச்சனம் கேட்குறான். இவன் தாளாசூரன் இடையில் என்ன பண்ணுறான், தடுக்கிறான். தாளாசூரனை வதம் செய்கிறார். கள்ளழகர் வதம் செய்கிறார். வதம் செய்து அந்த மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனத்தை கொடுத்து மீண்டும் உருவத்தை கொடுத்து கள்ளழகர் காட்சி தருகிறார். அப்போ அந்த மண்டுக முனிவர் கேட்குறார், இறைவா கள்ளழகா, எனக்கு கொடுத்த இந்த காட்சியை எங்கள் எல்லாருக்கும் என்னை நாடி என் பின்னால் வரக்கூடிய மக்களுக்கும் நீ இங்கிருந்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அந்த இடம் தான் தாடிக்கும். தாடி. எஸ், தாடினா பனைமரம் என்று பொருள். கொம்பு அப்படின்னா கூட்டம்னு அர்த்தம். கொம்புலு அப்படின்னு, தாடி கொம்புலுன்றதே ஒரு ஆந்திரா வேர்டு, அது தெலுங்கு வார்த்தை. தாடி கொம்புலுன்றது தான் அதோடைய உண்மையான பேர்.
பனைமர கூட்டங்களாக இருந்த இடம் அது. அதனால பெயர் காரணமே அதுதான். பெயரே அதுக்காக வந்தது தான். தாடி கும்பலு அப்படின்னா இன்றைக்கி தாடி கும்புன்னு ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் தாடி கும்பலுன்னு இருந்துச்சு. தாடி கும்பலுன்னா பனைமர கூட்டம். அந்த பனைமர கூட்டத்தின் நடுவிலே கள்ளழகரை நோக்கி மண்டுக முனிவர் தவம் இருந்தார். கள்ளழகர் காட்சி கொடுத்தார். இதுதான் உண்மை. இப்போது இந்த கள்ளழகர் மண்டுக முனிவருக்கு காட்சி கொடுக்குறார். அதுதான் அந்த கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபோகம். இப்போது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், வரலாறே மாற்றி பேசுகிறாரே, வரலாறே தப்பாயிடுச்சே, அவர் கள்ளழகர் போய் ஆற்றுல இறங்கி மீனாட்சியுடைய கல்யாணத்தை பார்க்குறாருன்னு தானே இத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்கன்னா, உண்மையிலே நாம் தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்களை பழம்பெரும் ஆளுங்க கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளும் பொழுது தான் அதோடைய உண்மையான தாற்பயம் நம்மளுக்கு தெரியும். அப்போ கள்ளழகர் ஆற்றில் இறங்கினதுக்கு பின்னாடி இருக்கிறது மண்டுக முனிவர் தான். மண்டுக முனிவருடைய சாப விமோச்சனமும் கள்ளழகர் மண்டுக முனிவருக்கு கொடுத்த காட்சியம்தான் காரணம் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் என்று ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் என்றால், ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப வருஷமாக கள்ளழகர் கூட இருக்கிறவங்க, இல்லை கள்ளழகரை பற்றி தெரிஞ்சவங்க, இல்லை மீனாட்சியை பற்றி தெரிந்தவர்களிடம் நீங்கள் சென்று கேட்டிங்கன்னா இந்த உண்மையை நிச்சயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மதுரையில் கேட்பது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிந்த பதிலை கொடுக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவது மீனாட்சியின் கல்யாணத்தை பார்ப்பதற்காக என்ற ஒரு மனநிலைக்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய முழுமையான அர்த்தம் இதுதான். மண்டுக முனிவருடைய சாப விமோச்சனம் தான் அங்கே பின்னாடி இருந்த ஒரு புராண கதை. அதுதான் உண்மை. இப்போது இல்லை, என்னால் கள்ளழகர்கிட்ட போக முடியல அப்படின்னா, தாடி கும்பலில் இருக்கக்கூடிய சௌந்தரராஜ பெருமாள் வேறு, கள்ளழகர் வேறு இல்லை என்பது தான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அந்த கள்ளழகர் காட்சி கொடுத்த பிறகு மண்டுக முனிவர் கேட்கிறார், இங்கே இருந்து அனைவருக்கும் காட்சி கொடுப்பாயாகன்னு. அப்போ கள்ளழகருக்கு நிகராக சௌந்தரராஜ பெருமாள் அங்கே அவதரிக்கிறார். பல கோடி மக்கள் அனைவருமே கள்ளழகர் ஆற்றில் இறங்குவது மதுரையிலே மீனாட்சியின் திருமணத்தை பார்ப்பதற்கு அப்படின்னு ஒரு மனநிலையில் இருக்கிறோம். ஆனால் உண்மையான நடந்த உண்மையான சம்பவம் இதுதான். ஆனால் இப்போ கள்ளழகர் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியுமே மண்டுக முனிவருக்கான அந்த ஒரு இடம் இருக்கு இல்லையா, அவர் எந்த இடத்துல ஆற்றுல இருந்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு இடம். அவர் ஒரு முனிவர் என்ன பண்ணுறார், மிகப்பெரிய ஒரு தவறு செய்து சாபம் வாங்கிடுறார். வாங்கின பிறகு தவளையாக மாறிடுறார். தவளையாக மாறின பிறகு அந்த தாடி கொம்பு என சொல்லக்கூடிய அந்த பனைமரம் கூட்டத்துக்கு நடுவில் இங்கேருந்து தான் அவர் அங்கே போயிடுறார். ஆமாம், இங்கே இருக்கார். இங்கே தாடி கொம்பு என சொல்லக்கூடிய அந்த பனைமர காட்டுக்குள்ளே தான் இந்த மண்டுக முனிவர் இருக்கார். இங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னா கள்ளழகரை நோக்கி தவம் செய்கிறார். சூப்பர். இப்போ கள்ளழகர் எப்படி சௌந்தரராஜ பெருமாளா காட்சி கொடுத்தாரு அப்படிங்கறத அற்புதமா நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. இன்றைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில நாம பார்த்துட்டு இருக்கிற கோவிலுடைய வரலாறு எந்த கோவில்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்ல தாடி கும்பு அப்படிங்கிற இடத்துல அமைந்திருக்கக்கூடிய சௌந்தரநாயகி சமேத சௌந்தரராஜ பெருமாள் எப்படி அங்க அவதரித்தார் அப்படிங்கிற கோவில் குறித்த வரலாறு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கோவில் அப்படின்னு சொன்னோன்னே சௌந்தரராஜ பெருமாள் சயனத்துல தான் இருக்கிறார் இல்லையா, ரொம்ப அற்புதமான ஒரு சயன கோலத்துல தான் அங்க காட்சி தரார். இந்த கோவில் மற்ற சன்னதிகளும் மிகவும் பிரபலமா இருக்கு இல்லையா, அந்த சன்னதிகள் பத்தி சொல்லுங்களேன். பைரவர், கஷேத்திர பாலகனா இருக்கக்கூடிய பைரவர், தேய்பிரி அஷ்டமி தூரம் பலாயிரம் மக்கள் அங்கே நிற்க இடம் இருக்காது. 3 வேளை அபிஷேகங்கள் நடப்பதை நம்ம பார்க்க முடியும். அதாவது ஒரே நேரத்தில் ஏன் அபிஷேகம் செய்வதில்லைன்னா, கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் என்பதனால் காலையில், உச்சிக்காலம், சாயரட்சை என சொல்லக்கூடிய 3 வேளைகளாக பிரித்து அங்கே அந்த பைரவருக்கு பாலாபிஷேகம் நடக்கிறத ரொம்ப விசேஷம். இந்த தாடி கும்பல் சௌந்தரராஜ பெருமாள் கோவில் உள்ள கார்த்தவீரிய அர்ஜுனன் ஒருத்தர் இருக்கார். இவர் என்ன, காணாத போன பொருள்களுக்கு இவர் தான் தலைவன். ஓ, நம்ம எந்த பொருள் காணா போயிடுச்சுனாலும் அவர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க கிடைச்சிடும். இன்றைக்கும் நிறைய பேர் பொருள் காணாத போய் தொலைஞ்சிருச்சுன்னா அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு கிடைச்ச பிறகு மறுபடியும் அவர்கிட்ட போய் நன்றி சொல்கிறதுக்குன்னு மிகப்பெரிய அவருக்கு ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. இல்லை, இது எப்படி சாத்தியமாகுது? நிச்சயமாக சாத்தியம் மேடம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அதாவது இறைவன் ஒருவன் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போது முருகர் வேறு, சிவன் வேறு இல்லை. அருமுக சிவன் தான்
முருகன் சொல்லி பாம்பன் சுவாமி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அப்போது ஏன் இத்தனை அவதாரங்கள் எதற்கு? இந்த அவதாரங்கள் சொல்லுகின்ற தாத்பரியங்கள் எதற்கு? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் எதற்கு? ஆயுதங்கள் எதற்கு? இப்படி பார்க்க போனால் தெய்வம் நம்மளுக்கு பிரித்து இப்போது கார்த்த வீரிய அர்ஜுனர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இப்போ இதே சௌந்தரராஜ பெருமாளால் ஏன் பொருளை கண்டுபிடிச்சி தர முடியாதா? ஏன்னா அவர் தான் அங்கே குடிக்கொண்டிருக்கக்கூடிய மூலவர். கள்ளழகராக காட்சி கொடுத்து சாப விமோச்சனம் கொடுத்தவரால ஒரு பொருள் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு நம்ம அவர்கிட்டயே போய் நேராக கேட்கலாமே. ஆனால் நம்ம ஜென்ரலாக ஒருத்தரை போய் பார்ப்பதற்கும் அதற்குண்டான தனிப்பட்ட தனித்துவம் வாய்ந்தவரை போய் பார்ப்பதற்கும் டிபார்ட்மெண்ட் பிரியுது. டிபார்ட்மெண்ட் பிரியுது இல்லையா? அப்போ கார்த்த வீரிய அர்ஜுனருடைய ஒரே ஒரு வேலை தொலைந்து போனதை கண்டுபிடித்து தருவது மட்டும்தான். இந்த கார்த்தவீரிய அர்ஜுனருக்கு ஹெட்டு யாருன்னா சௌந்தரராஜ பெருமாள். இப்போது எல்லாத்துக்கும் ஹெட்டு அவர் தான். யார்? சௌந்தரராஜ பெருமாள் ஹெட்டு. அவருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இந்த தெய்வங்கள்லாம் சொல்லுகின்ற வரலாறு என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை பிரித்து வைத்து இருக்கிறார்கள். இவர்களுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தனி வரலாறு இருக்குது. ரொம்ப விசேஷம். இந்த கார்த்தவீரிய அர்ஜுனர் என்னன்னா, அவருடைய ஒரே வேலை என்ன? காணாத போன பொருளை கண்டுபிடிச்சி தருவார். அது ரீசனபிளாக இருக்கணும். அது உங்களுடைய பொருளாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், நியாயமான பொருளாக இருக்கணும். ஸோ அது ரீசனான விஷயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அந்த பொருள் கிடைக்கும் என்பது உண்மை. அது இன்றைய வரும் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இல்லை, இப்போ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு ஆர்வம் கட்டாயமாக வந்திருக்கும். அது எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் இருக்கு இல்லையா? ஒரு தெய்வத்துக்கு ஒரு தொலைந்த பொருளே கிடைக்குது நமக்குன்னா என்ன மாதிரியான வழிபாடு? இப்போது இதில் நிறைய அனுபவங்கள் இருக்குது. கார்த்தவீரிய அர்ஜுனர் நகை தொலைந்து போய் அங்கே போய் பிரார்த்தனை பண்ணி உடனே நகை கிடைத்தவர்கள் நிறைய பேர் உண்டு. அந்த கார்த்தவீரிய அர்ஜுனர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஒரு பொருள் காணாத போய் விட்டது என்றால் நிச்சயமாக அவரிடத்துல போய் எந்த பொருள் காணாத போனதோ அது சம்பந்தப்பட்டவர்கள் செல்ல வேண்டும். யாருக்கு காணா போச்சோ அவங்க தான் செல்லணும். பையன் தொலைச்சிருப்பான், அப்பா போவார். பொண்ணு தொலைச்சிருக்கோம், அம்மா போவாங்க. சம்பந்தப்பட்டவர்கள் செல்ல வேண்டும். சென்று உண்மையாக மனமுருகி ஆத்மார்த்தமாக கார்த்தவீரிய அர்ஜுனரை நம்பி உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் முன் வச்சிங்கன்னா அது 90 நாட்களுக்குள்ள ஒரு ரிசல்ட்டை கொடுத்தே தீரும். இன்று வரை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சூப்பர். நம்ம மனமுருக பிரார்த்தனை வச்சாலே போதும். இதை எடுத்துகிட்டு போகணும், அதை எடுத்துகிட்டு போகணுங்கிற எந்த நிர்பந்தமும் கிடையாது. உங்களுடைய பொருளாக இருந்து அது கவனக்குறைவாலோ பிறரால் களவு செய்யப்பட்டு இருந்தாலோ கார்த்தவீரிய அர்ஜுனர் அதை திருப்பி கொடுப்பதில் நம்பர் 1 கடவுள். சூப்பர். நிச்சயமாக எல்லாருமே திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய சௌந்தரராஜ பெருமாள் கோவிலுக்கு போகும்போது இந்த சன்னதியை பார்க்காம வரவே மாட்டாங்க. நிச்சயமா லைஃப்ல ஒரு முறையாவது ஏதாவது ஒரு பொருளை தொலைச்சவங்க இருப்பாங்க. சில சமயம் ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களை தொலைச்சவங்களும். அதே மாதிரி இந்த தொலைந்து போன பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தொலைச்சவங்களுக்கே தெரியும். இப்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொருளை தொலைச்சிருப்பாங்க. ஆமாம், சரி கார்த்தவீரிய அர்ஜுனர் தானே போய் அதெல்லாம் சாத்தியம் இல்லை. இப்போது நான் நேற்று தொலைச்சிட்டேன். என்னுடைய ரொம்ப பாசமாக கொடுத்தாங்க ஒருத்தவங்க. நான் பிரேஸ்லெட்டை தொலைச்சிட்டேன், வீட்டில் வச்சுருந்த நகையை தொலைச்சிட்டேன், பணத்தை தொலைச்சிட்டேன் அப்படின்னு இமிடியேட்டான ஒரு விஷயமா இருந்தால் அது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நியாயம் நேர்மை இருக்கணும் நம்ம பிரார்த்தனையிலையும். இன்றைக்கும் கிடைச்சிட்ருக்கு. சரி, அதான் இங்கே ரதி மன்மதன் பற்றியும் சொல்லப்படுகிற விஷயங்கள் உண்மையா? உண்மை 100% உண்மை. ரதி மன்மதன் 2 பேரும் நேருக்கு நேர் இருப்பாங்க. ரதி இருப்பாங்க, ரதியை பார்த்து மன்மதன் நிற்பார். அதாவது ரதி மன்மதன் என்னென்னா, திருமணம் வயதில் இருந்து திருமணம் ஆகாமல் காலதாமதம் ஆயிட்டிருக்கு அப்படின்னா இந்த ரதி மன்மதனுக்கு வியாழக்கிழமை போய் சென்று தரிசனம் செய்துவிட்டு வந்தால் திருமணம் ஆகிவிடும் என்பது அங்கே சொல்லப்படுகின்ற ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் இன்றளவிலும் ரதி மன்மதனை வியாழக்கிழமை என்று சென்று தரிசனம் செய்து திருமணம் நிச்சயமாகி அதே ரதி மன்மதனுக்கு போய் பத்திரிக்கை வைக்கிறாள்லாம் இருக்காங்க. ஓகே, இந்த ரதி மன்மதன் யார் என்றால் கேட்டால் சிவனுக்கும் பார்வதிக்கும் இடையே ஏற்பட்ட மனக்கசப்பை இவர்கள்தான் சரி செய்து மீண்டும் சேர்த்து வைத்ததாக வரலாறு சொல்லுது. இப்போவுமே சிவனுடைய திருவிளையாடலில் பார்வதி தேவி கோச்சுக்குவாங்க, இல்லை பார்வதி தேவிக்கு ஒரு சாபம் கிடைச்சிரும். சாப விமோச்சனமும் அவர் கொடுத்துருவார். ஆனால் இந்த இடத்துல அவங்க சேர்த்து வச்சதா இந்த ரதி மன்மதன் தான் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடை சிறியவர்களாக இருந்தாலும்
இவர்கள்தான் சிவபெருமானுக்கு ஏற்பட்ட அந்த பிரிவுக்கு உண்டான நிரந்தர தீர்வை உட்காந்து பேசி அந்த மனக்கசப்பை உடைத்தெறிந்து சேர்த்து வைத்ததனால் இவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத எந்த தம்பதியராக இருந்தாலும் ரதி மன்மதன் வழிபாடு மாபெரும் மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கு உதாரணம் சிவபெருமானும் பார்வதியும் தான். அதாவது நம்ம ஒரு பெருமாள் கோவிலில் சிவனையும் பார்வதியும் சேர்த்து வைத்த ரதி மன்மதனுடைய சன்னதியை பார்க்கலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் பைரவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் தான் இருப்பார். ஆமாம். இந்த சௌந்தரராஜ பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா பைரவர் இருப்பார். ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவராக இருக்கிறார் இல்லையா இங்கே? அது எப்படி வந்து இந்த இடத்துல பைரவர் வந்தார்? அதுதான் தமிழ்நாட்டிலேயே பெருமாள் கோயில் உள்ளே இருக்கக்கூடிய பைரவர் இங்கே தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே இருக்கக்கூடிய பெருமான் கள்ளழகராக நம்மளை காத்து நிற்கிறார். கள்ளழகர் ஆற்றில் இறங்கினதே மண்டுக முனிவருக்கு உண்டான மோட்சத்தை கொடுக்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். இதுதான் உண்மையான தாத்பரியம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சில புத்தகங்களில் ஸ்தல வரலாறுல எழுதியிருப்பாங்க, அது 100 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரிந்ததை எழுதியிருப்பாங்க. வாய் வழி செய்து செவி வழி செய்து. அதையும் தாண்டி இருக்கக்கூடிய சில இறைப்பணிக்காகவே வாழ்ந்தவர்கள்கிட்ட கேட்டு சில விஷயத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது தான் உண்மையான தாத்பரியம் என்ன நமக்கு தெரியும். இப்போ பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் எதற்காக போய் நம்ம வந்து அவர்கிட்ட வேண்டுதல் வைப்போம், பிரார்த்தனை வைப்போம். இருந்தாலும் அவர்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறதே வந்து பெருமாள் சாங்ஷன் பண்ணி அவருக்கு கொடுக்கறது தான். பெருமாள் கோயிலே இருக்கிறாரு, அதுவும் சௌந்தர நாயகி சமேதராக இருக்கிறாருன்னும் பொழுது இங்கே இன்னும் அந்த பிரார்த்தனைகள் எந்த அளவுக்கு சிறப்பானதா? தாடி கொம்புல இருக்கக்கூடிய ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கு ஒரு தேய்பிரை அஷ்டமிக்கும் குறைந்தது 2000 பேரை நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவர் பிரசித்தி பெற்றவர். ஆமாம், அதாவது பிரசித்தி அப்படின்னு சொன்னாலே அங்கே கேட்கறது கிடைக்குதுன்னு தான் அர்த்தம். அதாவது நிறைய பேர் நிறைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறாங்க அங்கே போயிட்டு வந்து. அதெல்லாம் வந்து இதெல்லாம் நடக்குமா, இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு கூட சில நேரங்களில் நம்மளை யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த பைரவர் வந்து அங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மையும் கூட. நொடி பொழுதில் ஒரு விஷயத்தை நினைத்து சாதிக்க முடியும் என்றால் அது சொர்ண ஆகாஷ்ன பைரவர்கிட்ட முடியும். அந்த அளவுக்கு கிடைக்கும். ரொம்ப விசேஷம். எல்லா இடத்துலையுமே நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கங்க, பெருமாள் கோயில் உள்ள எங்கே பைரவர் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அது தாடி கொம்பில் தான். ஒரே ஒரு இடத்துல தான். ரொம்ப அற்புதமான ஒரு கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம அங்கே செல்லும் பொழுதும் நம்ம எந்தெந்த சன்னதியில் எந்தெந்த பிரார்த்தனைகள் வைக்கணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து ஒரு மன நிறைவோடு செய்கிறதுக்கான முழுமையான தகவல்களை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலுக்கு செல்லணும்னு நினச்சிங்கன்னா திண்டுக்கலுக்கு போக்குவரத்து வசதி, ரயில் வசதி அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. திண்டுக்கல்லேருந்து குறைந்தது ஒரு 5லேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து தாடி கொம்பு அப்படிங்கிற கிராமம் இருக்குது. அந்த இடத்துல சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் அமைந்திருக்கு. மறக்காமல் நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு சன்னதிலும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது. அந்த வரலாற்று உண்மைகளை இன்றைக்கு நம்ம கேட்டு தெளிவு பெற்றிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். மறக்காமல் உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு எந்த சன்னதியில் நின்று பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறத மனதில் கொள்ளுங்க. கட்டாயமாக உங்களுக்கான அழகான அருள் காத்துக்கிட்டு இருக்கு. இன்றைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கிய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் திண்டுக்கல் தாடி கொம்பில் அமைந்திருக்கக்கூடிய சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத அற்புதமாக நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி சார்.